எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லைட்டோட கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி டியூப்லைட் ஒர்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. டியூப்லைட் கனெக்ஷன் எப்படி இருக்கும், அது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். டியூப்லைட் ஸோ ஆர்டினரி டியூப்லைட் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ லைக் திஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே இருக்க பட்டியில் வந்து 2 டெர்மினல் இங்கே இருக்கும். இந்த பட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டெர்மினல் இருக்கும். ஒரு டெர்மினல் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்க ஸ்டார்டர் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டார்டரில் வந்து இப்படி தான் இருக்கும். அனதர் ஒன் டெர்மினல் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட வந்து சோக் இருக்கும். ஸோ இன்னொரு டெர்மினல் நியூட்ரல். நியூட்ரல் டெர்மினல் வந்து டைரெக்டாக உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டியூப்லைட் கனெக்ஷன் இருக்கும். ஃபேஸ் ஆர் நியூட்ரல் 230 வோல்டேஜ். ஸோ இது வந்து ஆர்டினரியாக டியூப்லைட்டுக்கான கனெக்ஷன். ஸோ இதில் வந்து இந்த சோக்காக இருக்கட்டும், இந்த ஸ்டார்டராக இருக்கட்டும், இதோட ஒர்க்லாம் எப்படி என்ன வேலை செய்யுது, ஏன் இதெல்லாம் நம்ம போடுறோம் டியூப்லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து டியூப்லைட் வந்து சப்ளை கொடுத்த உடனே அது வந்து ஆன் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டியூப்லைட்டுக்கு உள்ளே வந்து வேக்கம் தான் இருக்கும். ஸோ வேக்கம் இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரசன்ட் மாலிகுலானது சார்ஜ் ஆகும். அதாவது வந்து சார்ஜ் ஆகி தான் அந்த ஃப்ளோரசன்ட் மாலிகுல் வந்து நமக்கு வந்து பிரைட்னஸ் தரும். ஸோ அது சார்ஜ் ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஸ்பேஸில் வைக்கும்போது சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு வேக்கம் டியூபுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது சார்ஜ் ஆகிறதுக்கு நம்ம வந்து கிலோ வோல்ட் அளவுக்கு நம்ம வந்து வோல்டேஜ் தர வேண்டியது இருக்கும். ஸோ கிலோ வோல்ட் அளவுக்கு வோல்டேஜ் எடுத்து நம்ம எங்கே போகிறது, சின்ன சின்ன ஹவுஸ் அப்ளையன்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் இந்த சோக் யூஸ் பண்ணுறோம். இந்த சோக் என்ன பண்ணும், இந்த டியூப்லைட்டுக்கு இடையில வந்து கிலோ வோல்ட் அளவுக்கு வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ஒரு பர்பஸ்க்காக இந்த சோக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்க கேத்தோடு, இந்த பக்கத்தில் இருக்க ஆனோடுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 2 ஆனோடு வந்து ஒரு டெம்பரரியாக கனெக்ஷன் பண்ணுவீங்க. டெம்பரரியாக இதுக்கு 2க்கும் இடையில ஒரு கனெக்ஷனாக உண்டு பண்ணும் இந்த ஸ்டார்டர். ஸோ டெம்பரரியாக கனெக்ஷன் உண்டு பண்ணும்போது இது 2க்கும் இடையில வந்து கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இங்கே இருக்க ப்ளஸஸ் மைனஸ், அதாவது இங்கே இருக்க ப்ளஸ் எல்லாம் அந்த மைனஸ் நோக்கி போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப குயிக்காக வந்து இதில் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த 2ம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 மாலிகுலும் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த லேம்பு வந்து, அதாவது இந்த டியூப்லைட் வந்து ஆன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக அந்த ஸ்டார்டர் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டார்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வந்து இது வந்து க்ளோஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டர் வந்து வேலையே இல்லை, இது வந்து வெளில எடுத்துருவோம். இதுக்கான வேலையே கிடையாது, இது வந்து ஆஃபில் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் கன்னிஸாக சோக் வந்து கனெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி நியூட்ரல் வந்து கனெக்ஷனில் இருக்கும். ஸோ இதான் வந்து 230 வோல்டேஜ் கொடுக்கும். ஸோ இதான் வந்து ஒரு நார்மலான டியூப்லைட்டோட ஒர்க்கிங். ஸோ இது வந்து உங்களுக்கு டிராயிங் மூலமாக காமிச்சேன். இது வந்து ரியலிட்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து டியூப்லைட் இந்த பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா சோக், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோக்கு. இது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து உள்ளே ஸ்டார்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து அட்வான்ஸ்டு. இதான் வந்து ஸ்டார்டர். இது 2 டெர்மினல் இருக்கும். இந்த டெர்மினல் தான் டெம்பரரி நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு அதே சேம் மாடலில் சோக்கு. ஸோ இதுதான் அந்த கனெக்ஷன். உங்களுக்கு ஃபேஸ் இங்கேருந்து வருது, நியூட்ரல் இங்கேருந்து டைரெக்டாக போயிடும் நியூட்ரல். ஸோ ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வரும், சோக் போகும், ஓகேவா. அதுக்கப்புறம் எங்கே போகும், அந்த ஸ்டார்டரில் வந்து மேலே 2ம் டெம்பரரியில் கனெக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து பேசிக்கான டியூப்லைட்டோட கனெக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.